பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான வேத வார்த்தைக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய தியானத்திற்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 89ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத வசனம் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. என்ன என்றால், சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக தேவன் நம்மோடு கூட ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை, ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ஆணை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக என்றென்றைக்கும் விளங்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே என் உண்மையும் என் கிருபையும் என்றால் தேவனுடைய பிரியமானவர்களே சுபாவத்தை, அவருடைய அதிகாரத்தை காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தொடர்ந்தேச்சியான அவருடைய அன்பும், அவரை நாம் சார்ந்து இருக்கலாம் என்கிற நம்பிக்கையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அங்கே கொம்பு என்பது பிரியமானவர்களே தேவனுடைய அதிகாரத்தையும், தேவனுடைய வல்லமையையும், தேவனுடைய ஆளுகையையும் நமக்கு அருளுகிறதாக இருக்கிறது. பிரியமான அவருடைய ராஜரீக அதிகாரத்தை, அவருடைய வல்லமை உள்ள அதிகாரத்தை நமக்கு அவர் அருளுகிறவராக இருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறதான இந்த வல்லமையும் பலனும் உலகத்தில் இருந்து அல்ல, பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறதா இருக்கிறது. அதன் மூலமாக தேவன் நம்மை உயர்த்துகிறார். கொம்பு என்பது அவர் நமக்கு அளிக்கக்கூடிய உயர்வையும், நமக்கு அளிக்கக்கூடிய வல்லமையையும் காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவருடைய அதிகாரமும் அவருடைய சமூகமும் நம்மோடு கூட இருக்கிறதாகவும் விளங்குகிறது. மாத்திரமல்ல, இவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவினுடைய ஆளுகையாக, ராஜரீகமாக, பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நித்தியமாக விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே நாமும் இருக்கிறோம், பங்கும் எடுக்கிறோம். ஆதலால் தேவன் உங்களையும் என்னையும் நம்முடைய அன்றாட ஜீவியத்திலே, நம்முடைய கிரியைகளிலே, பிரியமானவர்களே தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாமும் அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய அதிகாரத்தையும் அவருக்கு மகிமையாக இந்த பூமியிலே நாம் கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அவர் தாவீதோடு கூட செய்த அந்த உடன்படிக்கை என்பது நம்மோடு கூட கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது நிலை பெற்று இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் அருளுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களிலே ஒன்றுதான், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஆணையும் இட்டிருக்கிறார் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இந்த 89ஆம் அதிகாரம் சங்கீதத்திலே 4வது வசனத்திலே என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்திலே 5வது வசனம் முதற்கொண்டு, பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 18வது வசனம் மட்டுமாக தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை அருளுகிறவராக இருக்கிறார் என்றும், தாவீதுக்கு 19வது வசனம் முதற்கொண்டு 37வது வசனம் மட்டுமாக தாவீதுக்கு அது எப்படி வாக்குத்தத்தங்களை நிலைப்படுத்துகிறார் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். 46 முதல் 52 வரைக்குள்ள வசனங்களிலே நீர் எங்களுக்கு அருளிய இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்தருள எங்களை நினைத்தருளும் என்று சொல்லி நினைப்பூட்டுகிற ஒரு ஜெபமாக எஸ்ராகியனாகிய ஏத்தானின்
உடைய பாடலாக இந்த போதக சங்கீதம் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஏசாயா 55 அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பது, கேட்பது நம்முடைய ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் பிழைக்கக்கூடியதாய் இருக்கிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி பிரியமானவர்களே, இன்றைக்கு அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 1 நாளாகமம் 17 அதிகாரம் 13வது வசனத்திலே அந்த உடன்படிக்கையினுடைய வாக்குத்தத்தங்களில் ஒன்று என்ன என்றால், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்று சொல்லி நான் அங்கே அவருடைய கிருபையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 14வது வசனத்திலே அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல். இவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் 19வது வசனத்திலே அதே அதிகாரத்திலே 1 நாளாகமம் 17 அதிகாரம் 19வது வசனத்திலே, கர்த்தாவே உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் அறிய பண்ணும்படிக்கு இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர் என்று சொல்லி உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று 20வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராய் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்று ஆண்டவர் நமக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய கொம்பை உயர்த்துவேன் என்னுடைய நாமத்தினாலே என்கிற வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே நிறைவேறுகிறது, நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, இன்னும் நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 22 அதிகாரம் 51வது வசனத்திலே தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவன் சந்ததிக்கு சதா காலமும் கிருபை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மகத்தான ரட்சிப்பையும் சதா காலமும் கிருபையும் அருளுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இன்னும் 7 அதிகாரம் பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 7 அதிகாரம் கர்த்தர் நல்லவர் 16வது வசனத்திலே, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் அங்கே உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சிங்காசனம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அங்கே தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த உடன்படிக்கைகள், அந்த ஆணைகளை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அங்கே அவருடைய கொம்பை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 132:17, சங்கீதம் 148:14, லூக்கா 1 அதிகாரம் 75 இந்த வசனங்களிலும் மற்றும் 1 சாமுவேல் 2 அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த கொம்பை ஏற்படுத்தினேன், அந்த கொம்பை உயர்த்துவேன், அது இரட்சணிய கொம்பு என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவே நமக்கு கொம்பாக, நமக்கு பலனாக, நமக்கு அதிகாரமாக அவர் என்றென்றைக்கும் விளங்குகிறார். ஆதலால் நம்முடைய அன்றாட ஜீவியத்திலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பலன் உண்டாயிருக்கும், ஜெயம் உண்டாயிருக்கிறோம். நாமோ அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். காரணம், அவர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையின் உறவு பிரியமானவர்களை கொடுத்திருக்கிறதான நம்பிக்கை உள்ள வாக்குத்தத்தங்கள், அவர் தம்முடைய பேரிலே இட்ட ஆணை நிச்சயமாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற அவருடைய சமூகம் நம்மோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன். God bless you.